தனது அக்காவோடு ஒரு விபத்தில் உயிரை விட்டவர்களின் கண்ணீர் கதையைதான் வாழை என்னும் பெயரில் படமாக இயக்கி பலரையும் கண்ணீர் விட வைத்துள்ளார் மாரி செல்வராஜ். இந்த விபத்தில் 4 பேர் காயமடைந்த நிலையில் நாட்டார்குளத்தை சேர்ந்த பெண் ஒருவரின் கால்கள் இரண்டும் லாரிக்கு அடியில் சிக்கியது. இதனால் அவரது 2 கால்களையும் எடுக்கும் நிலை ஏற்பட 3 மாதங்களுக்கு சுயநினைவே இல்லாமல் இருந்திருக்கிறார். வரும்போது ஏத்துறதுக்கு வேற வண்டி வரல, அதனால நாங்க லாரியில ஒன்னடியா தான் வந்துகிட்டு இருந்தோம். வர்ற வழியில பேட்மா நகரம் பக்கத்துல, பேட்மா நகரத்தை கொஞ்சம் தள்ளி ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி குளத்தாங்கரையில வண்டி வந்துகிட்டு இருக்கும்போது தெக் சைட்ல வண்டி சரிஞ்சிருச்சு. அதுவும் ஒரு சரிவு கிடையாது, 2 சரி. வாழைப்படத்துல எப்படி சரியுதோ அதே மாதிரிதான் அந்த சீனு நடந்தது. திருமணமான ஒரே வருடத்தில் கணவர் உயிரிழந்த நிலையில் தனது ஒற்றை மகனோடு போராட்ட வாழ்வை தொடர்ந்த பனிமாதாவை அன்றைய தின லாரி விபத்து மொத்தமாக சோகத்தில் ஆழ்த்தியது.